எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சில கேள்விகளுக்கு ராஜயோகிகள் இருவேறு பதில்கள் கூறுவது ஏன். பாருங்களேன், நமக்கு தெரியும் ராஜயோகத்தில் நமக்கு பாடம் சொல்லி தர்றது இறைவன் தான். இறைவன் அதிகமாக பேசுகிற சப்ஜெக்ட் ஆத்மாவை பற்றி, அதாவது நம்ம உயிரை பற்றி. அப்போது ஆத்மாவை பற்றி கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இறைவன் கொடுக்கறதுனால அதுதான் ஃபைனல். ஸோ அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு வேற ஒரு வேர்ஷன் இருக்குது, இதுக்கு வேற ஒரு வேர்ஷன் இருக்குன்னு கிடையாது. ஆனால் அவர் உடலை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது, உலகியல் விஷயங்களை பற்றி அதிகமாக பேசுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்கிறது கிடையாது. பக்தியை பற்றி ரொம்ப டீப்பாக போகிறது கிடையாது, மேலோட்டமாக சொல்லுவார், ரொம்ப டீப்பாக போகிறது கிடையாது. சடங்குகளை பற்றி அது அதிகமாக பேசுறது கிடையாது. இப்படி நிறைய விஷயங்களை டச்சே பண்ண மாட்டார். அப்போ கேள்விகள் கேட்கப்படும் போது, அதாவது ஆத்மாவை விட்டுட்டு ராஜயோகத்தில் வேற ஏரியாவை பற்றி கேட்கும்போது, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆத்மாக்கள் அவங்கவுங்க அனுபவங்களை வச்சு தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது என் கருத்தும் அடுத்தவங்க கருத்தும் மாறுபடும். இந்த புரிதல் இருக்கணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே, அபார்ஷன் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ராஜயோகத்தில் பரமாத்மா, நான் 14 வருஷமாக வாணி படிக்கிறேன், எந்த இடத்துலையும் பரமாத்மா அபார்ஷன் நல்லது அப்படின்னு சொன்னது கிடையாது, கெட்டதுன்னு சொன்னது அந்த வார்த்தையை எடுக்க மாட்டார், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டார். இது வரைக்கும் பண்ணதில்லை நான் பார்த்த வரைக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ராஜயோகியை நான் எப்படி இதுக்கு பதில் சொல்லுவேன்? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் பதில் சொல்ல முடியும். அது எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த அபார்ஷன் பொறுத்த வரைக்கும். என்னுடைய அக்கா, அவங்க 2வது குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, அவங்க 2வது குழந்தை ஆகும்போது 2-3 மாதம் இருக்கும்போது அவங்க கணவர் இறந்துட்டாங்க எங்கள் அக்காவுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஒரு எல்கேஜி படிக்கிற வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் குழந்தை 2-3 மாதம் வயிற்றில் இருக்குது. ஸோ கணவர் இறந்ததுனால அந்த குழந்தைய பெற்றுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக அவங்க அபார்ட் பண்ணாங்க, எங்கள் அக்கா பண்ணாங்க. அப்போ அந்த சமயத்தில் நமக்கு என்ன தோணுது, 2 குழந்தையும் அவளை தனியாக வளர்க்கறதுக்கு கஷ்டம் அப்படின்றதுனால எடுக்கப்பட்ட முடிவுனால அபார்ட் பண்ணான். அவள் பார்ட்டில் அது கரெக்டா? இப்போ என் கதை எடுப்போம். எனக்கு 2002 கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகளே இல்லை. அதனால் அங்கே ஐவிஎஃப்னு சொல்ல ஒரு மெத்தட் ட்ரை பண்ணோம். 2007 குழந்தை பிறந்தது. எனக்கு ஆக்சுவலாக 4 குழந்தைகள் அவங்க இது பண்ணாங்க, 4 செட் ஆகிடுச்சு. அதாவது 4 குழந்தையும் டெலிவரி ஆகுன்ற மாதிரி. ஆனால் 3வது மாதம் ஆகும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் டெலிவரின்னு சொல்லி 2 குழந்தை தான் டெலிவரி பண்ணுவோம், பாக்கி 2 குழந்தை நான் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதில் 2 குழந்தைய வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க ஒரு ப்ரொசீஜர் படி அதை 2 குழந்தை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ அபார்ட் பண்ணது ஹாஸ்பிட்டல், நான் கிடையாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அபார்ஷன் நல்லது அப்படின்னு நமக்கு தோணுது. கரெக்டாக? இது என்னுடைய அனுபவம் அப்படி இருக்கிறதுனால. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அபார்ஷன் சரி கிடையாது, அபார்ஷன் பண்ணக்கூடாது, ஒரு உயிர் பூமிக்குள்ளே வர வேண்டியது, அந்த உயிரை நீங்கள் வராமல் விட்டீங்க அப்படிலாம் இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்டியானிட்டி அபார்ஷனை டோட்டலாக ஸ்டாப் பண்ணுது. அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளே இன்றைக்கும் அபார்ஷன் அங்கே ஒரு பெண்ணால் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நிறைய மெடிக்கல் காரணங்கள்லாம் இருந்து அதை அவங்க ப்ரூவ் பண்ணி அவங்கள புரிய வச்சாதான் ஒரு அபார்ஷன் பண்ண முடியும். அமெரிக்காவில் இன்றைக்கும் அபார்ஷன் லாஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அப்போ ஒரு ராஜயோகி அவங்க அனுபவத்தில் பேசும்போது, இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் அபார்ஷன் நல்லதுன்னு பேசுவேன். நான் வேற இருக்க அனுபவம் வேற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, அபார்ஷன் என்னது பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க பேசலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் இருவேறு கருத்துக்கள் வரும்போது ஒரு ராஜயோகியும் ஒரு பதில் சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ராஜயோக பாயிண்ட்ஸே சொல்கிறேன். இப்போ நான் 14 வருஷமாக இந்த நாலேஜில் இருக்கேன். இந்த 14 வருஷத்தில் நான் எந்த அளவுக்கு நான் உள் வாங்கியிருக்கேனோ அதை வச்சு தான் நான் பதில் சொல்ல முடியும். கரெக்டாக? இருக்கிறதானே சொல்ல முடியும், தெரிஞ்சு தானே சொல்ல முடியும். அவள் 14 வருஷம் நாலேஜை வச்சு நான் சொல்லுவேன். இதே ஒருத்தர் 20 வருஷமாக இருக்காருன்னா அவர் 20 வருஷமாக உள்வாங்கினதை வச்சு அவர் சொல்லுவார். ஒருத்தர் 30 வருஷமாக இருக்காருன்னா 30 வருஷமாக அவர் உள்வாங்கினதை வச்சு சொல்லுவார். அப்போது அது ரிஃபைன் ஆகிட்டே இருக்கும். நேற்று வந்தவருக்கும் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். அதனால தான் ராஜயோகிகள் டிஃபர் ஆகுறாங்க. இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இந்த சரவணகுமார் தம்பி இருக்கார்ல, அவரும் யூடியூப் ஸ்பேஸில் இருக்கார், நானும் யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுப்போமே, திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய சேலஞ்சஸ் அதை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றி நான் பேச முடியும். ஏன்னா நான் 38 வயசில் தான் நாலேஜுக்குள்ளே வந்தேன். இன்றைக்கி எனக்கு 51 வயசு. திருமண வாழ்க்கையை எனக்கு 21 வருஷம்.
ஸோ திருமண வாழ்க்கைன்னா என்ன அப்படின்ற ரியல் டைம் அனுபவம் எனக்கு இருக்குது. நான் ஒரு ராஜயோகியாகவும் இருக்கேன் 14 வருஷமாக. ஸோ இதில் என்னென்ன சேலஞ்சஸ் வருது, இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணுன்ற ப்ராக்டிக்கலான அனுபவம் எனக்கு இருக்குது. அந்த தம்பிக்கு அனுமானத்தில் தான் பதில் சொல்ல முடியும். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு பதில் சொல்ல முடியும். ஸோ அவர் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு கரெக்டான ஆள் கிடையாது. ஏன்னா அனுபவத்தில் பேசல, அவர் அனுமானத்தில் பேசுகிறார். இதே ரிவர்ஸில் வச்சுப்போமே, பேச்சுலர்ஸ் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி சொல்கிறதுக்கு நான் சரியான ஆள் கிடையாது. நான் பேச்சுலராக இருந்திருக்கேன், ஆனால் அன்றைக்கி நான் ராஜயோகி கிடையாது. நான் 38 வயசு தான் நாலேஜ் கொள்ள வந்தேன். அப்போ நான் அனுமானத்தில் தான் பதில் சொல்ல முடியும். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணி பாருங்க, அப்படி பண்ணி பாருங்கன்னு சொல்ல முடியுமே தவிர, ரியலாக ஒரு பேச்சுலராக இருந்து ஒரு ராஜயோக ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வரக்கூடிய சேலஞ்சஸ் என் வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. அதனால் எனக்கு ரியல் டைம் அனுபவம் கிடையாது. அப்போ சரவணகுமார் தம்பி பேச்சுலராகவே இருந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி ராஜயோகத்தை பற்றி விட்டு சொல்கிறதுனால அவருக்கு அதை பற்றி நிறைய அனுபவம் இருக்கும். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பற்றி விளக்கம் கொடுக்க முடியும். கரெக்டாக? அதுக்கு அவர் பெஸ்ட்டு, இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக இருக்க முடியும். இதனால தான் சொல்கிறோம், சரண்டர் சகோதரிகள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதில் நீங்கள் அவங்கள கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதோட காரணம் அதுதான். எக்ஸ்பெஷலி இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் வரும்போது, ஏன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே இல்லை அந்த சரண்டர் சகோதரிகள். அவங்களுக்கு என்ன தெரியும், குடும்பம்னா என்ன தெரியவே தெரியாதுன்னு இல்லை, ரியல் டைம் அனுபவம் இல்லை, அனுமானத்தில் தான் அவங்க பதில் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதனால நம்ம சொல்கிறோம், பாருங்க, நான் பள்ளி வலிக்கு ஒரு டென்டிஸ்ட் கிட்ட தான் போகணும், கண்ணு டாக்டர்கிட்ட போகிறதுல லாஜிக்கே கிடையாது. அதே மாதிரி யாருக்கு எது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பக்தி, எனக்கு பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம்லாம் எங்கள் அப்பா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், நானும் விருப்பப்பட்டு படிச்சிருக்கேன். அப்போ அது விஷயமா எதாவது கேட்குறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது புரியறதுக்காக. பரமாத்மா வாணியில் சொல்கிறாரு, அங்கதனை போல ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்றாரு. அப்போ நமக்கு என்ன தெரியணும், அங்கதனை யார், பக்தி தெரியணும்ல. அங்கதன்றது கேரக்டர் எங்கே வருது, ராமாயணத்தில் வருதா மகாபாரதத்தில், அது தெரியணும்ல. அங்கதன் யார் அப்படின்னு தெரியணும்ல. எதுக்கு பரமாத்மா அங்கதனை பற்றியே சொல்கிறாரு, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வாணியை படித்து என்ன புரிய போகுது. அப்போ உங்களுக்கு பக்தி நிறைய தெரியணும்ல. அங்கதன் வாலியோட பையன், பரமாத்மா ஸ்ரீராமர் அங்கதனை ராவணன்கிட்ட தூதுக்கு அனுப்புகிறாரு. அவர் அந்த சபைக்கு போகிறாரு. அப்போது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போது அவர் விட மாட்டார்ல, ராவணன் ராணி ஸ்ரீதேவி விட மாட்டேன்றாரு. அப்புறம் நீங்கள் ராமன்கிட்ட சரண்டர் ஆகணும்னு இவர் சொல்கிறார். அங்கதன் ரொம்ப கோபம் வந்துடுது. அப்போ இவர் எழுந்து நிற்கிறாரு. இவர் என் காலை யாரும் அசைச்சிருங்க பாருங்கன்றாங்க. அங்கே சபையில் இருக்கவங்கலாம் அசைச்சு பார்ப்போம், ஒன்றும் முடியாது. அவர் ராவணனே எழுந்து இவர் சொல்லுவார், அங்கதன் ராவணன், நீங்கள் பிடிக்க வேண்டியது என் காலு கிடையாது, ஸ்ரீராமன் காலு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களை விட்டுடுவார், அவங்க மனைவி விட்டுட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதுதான் அங்கதனோட கதை. ஸோ அவர் ஸ்டெடியாக இருந்தாருன்ற ஒரு கதை ராமாயணத்தில் வருது. இங்கே என்ன சொல்கிறாங்க, அது எது பரமாத்மா இங்கே யூக்வேட் பண்ணுறாருன்னா, இங்கே நீங்கள் கலியுகத்தில் தான் இருப்பீங்க, குடும்பத்திலேயே தான் இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும், ஆனால் ஸ்ரீமத் படி வாழ்ந்து காட்டணும். மாயை நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும், காமம், கோபம், அகங்கார, பற்று, பேராசை பல ரூபத்தில் வரும். ஆனால் நீங்கள் இந்த நாலேஜில் ஸ்டெடியாக இருக்கணுன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணுறாரு. அப்போ பக்தி உங்களுக்கு தெரியணும்ல. இது ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கும் தெரியுன்றதுனால ஈஸியாக என்னால் சொல்ல முடியும். என்னால் சொல்ல முடியாத ஏரியா என்னன்னா, ஒரு கிறிஸ்துவ ஆத்மா இன்றைக்கி ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அது அனுமானத்தில் தான் என்னால் சொல்ல முடியும். அவங்களுக்கு சர்ச்சில் போகும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாது, வீட்டில் என்ன பிரச்சனை வருது, சொந்தக்காரங்க என்ன பிரச்சனை கிரியேட் பண்ணுறாங்க, எல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க சொல்லும்போது இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும் தவிர, ரொம்ப பர்ஃபெக்ட் சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியுமானா முடியாது. இதே தான் இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, இதே புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா நம்ம அப்படி கிடையாது இந்த பிறவியில். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் வரலாம். சில கேள்விகளுக்கு பிரேமானந்த நாராயணன் ஒரு மாதிரி சொல்கிறாரு, சரவண தம்பி வேறு மாதிரி சொல்கிறாரு, சரவண சிஸ்டர்ஸ் வேறு மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஆனால் கேள்வி ஒன்று தான், ராஜயோகிகளே விஷயங்களில் மாறுபடுறாங்க, இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொருத்தருடைய அனுபவம்ன்றது வேறு. எனக்கு 51 வயசாகுது, 14 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓகே, 21 வருஷமாக திருமண வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கேன். ஓகே, பக்தி குழந்தை காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கேன், அதை பற்றி தெரியும். மகாபாரத ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் தெரியும். இதெல்லாம் என் அனுபவம். இந்த அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட அனுபவ லெவல் வேறு இல்லை. சரவணகுமார் தம்பியோட அனுபவம் வேறு,
என்னோட அனுபவம் வேறு, ஒரு சரண்டர் சிஸ்டரோட அனுபவம் வேறு. எனக்கு சயின்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் நான் நிறைய சயின்ஸ் பற்றியும் வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போ நான் ஒரு சகோதரிக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு வச்சுக்கலாம், சரண்டர் சிஸ்டர் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதை பற்றி கேட்டால் எனக்கு தெரியாதுங்கன்றோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் ஸோ இது ஒரு ராஜயோகிக்கும் புரியணும். யூடியூப் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். வாணியில் ஆத்மாவை பற்றி சொன்னதுனா அது இறைவன் சொல்கிறது தான் ஃபைனல், அது முடிஞ்சு போச்சு. ஆனால் உடலை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ பிஸ்னஸை பற்றியோ பரமாத்மா சொல்லாத போது ராஜயோகிகள் சொல்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள். சில டைம் அது தப்பாக இருக்கலாம், நாங்கள் சொல்கிறது தப்பாகவே இருக்கலாம். அதுதான் பரமாத்மா வாணியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரம்மாவோட சரீரத்துலேருந்து வராரு, கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ சொல்லும்போது அவரை கவனம் 36 தான் வந்தார். ஒரு 38 சொல்லும்போது வாணியில் சொல்லும்போது ஏதோ ஒரு இது வந்து குழந்தைங்களுக்கு புரியல, பிரம்மா விளக்கம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். பிரம்மா கொடுக்குற விளக்கமே தப்புன்னே வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பரமாத்மா சொல்ல அதை நான் கரெக்ட் பண்ணிடுவேன்றார். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரம்மாவுக்கு வந்து அந்த நாலேஜுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அப்போ அவர் என்ன உள் வாங்கியிருக்கோ அதை வச்சு தான் சொல்லியிருக்க முடியும் இன்னைக்கு. அது தப்பாக கூட இருந்திருக்கலாம். அதுதான் பரமாத்மா சொல்கிறார், நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது தவறு இருந்தானா அதுக்கு நான் ஜவாப்தாரி, பிரம்மாவுக்கு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் வந்து ஒரு டிஸ்க்ளைமரோட தான் இதுக்கு எல்லா கேள்விக்கும் நாங்கள் கொடுக்குற பதிலை எடுத்துக்கணும். பிரேமானந்தன் அவர் அனுபவத்தில் சொல்கிறாரு, இது கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கோங்க, தப்பாக இருக்குன்னா விட்டுடுங்க, அவ்வளோதான். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி சண்டை போட்டு அது கரெக்டாக இருக்காது. ஓகே, என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் ஒரு கேள்விக்கு வந்து வேறு கருத்துக்கள் வருது? இதை தவிர வேறு ஏதாவது காரணம் தெரியும்னா அதையும் டைப் பண்ணி போடுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.